இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த வீட்டு மருமக தான் அம்மாச்சி. அப்படி இருக்கிறப்போ என் பேரை எப்படி நீங்க பத்திரிக்கையில இருந்து எடுக்க போச்சு? எல்லா பத்திரிக்கையிலயும் மொட்டையா சேதுபதினு அவர் பேரை மட்டும் போட்டு அடிச்சிருக்கீங்களே. அப்படின்னா ஒண்ணு அவரு கல்யாணம் ஆகாதவரா இருக்கணும், இல்ல எனக்கு விவாகரத்து கொடுத்திருக்கணும், இல்லையா நான் செத்து போயிருக்கணும். என் பேரை தூக்கிட்டு ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுப்பீங்க. அந்த கல்யாணத்துல நான் வந்து நிப்பேனா? எந்த முகத்தை வச்சுட்டு என்ன வந்து நிக்க சொல்றீங்க அம்மாச்சி? என் பேரு பத்திரிக்கையில இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுக்கிறப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இல்ல தமிழ் விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. இல்லடி. ரொம்ப சந்தோஷம் அம்மாச்சி. அண்ணே நான் சாவித்திரி பேசுறேன். சொல்லுமா. நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருவீங்க தானே? எந்த நம்பிக்கையில நாங்க அங்க வரதுன்னு சொல்லு. அண்ணே உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா? ஐயோ அப்படியே இல்லம்மா. நான் இப்ப எழுதி தரேன். நாளைக்கு காலையில நடக்க போற கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் மக எப்படியும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா. அப்ப நீங்க மட்டும் நேர்ல வந்து உங்க பொண்ண கட்டிக்க எங்களுக்கு சம்மதம்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணே நீங்க கவலையே படாதீங்க. நாளைக்கு காலையில கல்யாணம் கண்மணிக்கும் உங்க பையனுக்கும் தான். நீங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல அண்ணே? அம்மாடி எங்களுக்கு கிடைக்கிற சொத்து பத்து நகை நட்டு காசு பணம் எல்லாத்துலயுமே உனக்கு எனக்கு பாதி பாதி. அதான் நம்ம அக்ரிமெண்ட். அவ்வளவுதானே. கரெக்ட். அத நீங்க மறக்காம இருந்தா சரிதானே? சரிண்ணே. என்கிட்ட வேற பேனா அதே முகூர்த்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குல்ல, அது வரைக்கும் மறந்தவங்க பேரெல்லாம் எழுதி பத்திரிக்கை கொடுத்துட்டுருங்க. அதுக்கு உங்களுக்கு பேனா தேவைப்படும். இத நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஹோட்டல்ல நிச்சயமா தப்பான ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. எதுக்கும் இந்த விஷயத்த தமிழ்கிட்ட சொல்லிருவோம். ஹலோ அண்ணே, என்னண்ணே ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சதா? ஒரு ஆட்டோ கரெக்டா இப்ப பேசினேமா, ஆனா அவர் முழு விவரத்தை சொல்லல. ஆனா ஏதோ ஒரு விவரத்தை சொல்றாரு. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா. என்ன விஷயம்?